ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என்ன வேலை பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சமையல் வேலை பூரா முடிஞ்சிருச்சு. சமையல் வேலை முடிஞ்சு எல்லாமே க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுப்பெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க நான் வந்து பாலை குடிக்க போகிறேன் பாருங்கள். எனக்கு பால், பைரவுக்கு பால். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து டீ போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஹாயாக நிம்மதியாக போய் ஒரு டீயை வந்து நம்ம மனசார குடிக்கலாமுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டே பாருங்க. பார்த்தீங்களா? இனிமேல் தான் என்னோடய வேலையை நான் பார்க்க போகிறேன். என்ன வேலைன்னா தைக்கிற வேலை. துணிகள்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன், அது போய் தைக்கணும். இந்த வேலை முடிச்சிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். சமையல் வேலை வந்து இந்த அடுப்படியெல்லாம் கசகசன்னு இருந்தாவே அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால தான் காலையில் எந்திரிக்கிறோமா, சமையல் பண்ணி முடிக்கிறோமா, சமையல் கட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம ரொட்டீன் வேலையை வந்து நம்ம அடுத்து நம்ம பொழப்ப போய் பார்க்க போயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மக்களே? நாங்கள் பயிறு இருக்கிற ஒரு தட்டில் வச்சு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு பயிரவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். பாலை பாருங்க. பைரவ் வா, இந்த வரும் பார்த்தீங்களா? வரேன் பாருங்கள். எங்கே இருக்கான்னு பார்த்துக்கங்க. பைரவு வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். வா சாமி, இந்தா பாலை குடிப்பா, பாலை குடி. அம்மா கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாலை குடி. அம்மா போய் எனக்கு எடுத்துகிட்டு வரேன். எப்பா உனக்கு டீ கொண்டு வரவா? ரைட்டு. டீ கேட்டார், அவர் கொண்டு கொடுத்தா அவர் குடிச்சுக்குவார். அவரோட டீ இந்தாப்பா. சொல்லுதுப்பா, ஆத்திக்கோ. நம்ம போய் பாலை குடிக்கலாம். பசியாக இருக்குதுங்க. ஒரு டம்ளர் பால் உள்ளே ஊற்றினா தான் நல்லா இருக்குது. பார்த்துக்க மக்களே, இதாங்க என்னோடய ரொட்டீன். தினம் இந்த மாதிரி சமையல் கட்டில் காலையில் எந்திரிக்கிறோமா, சமையல் பண்ணி முடிக்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு. இப்படியே தாங்க வச்சுருக்கணும். நல்லா இருக்குங்களா பாருங்க. பாத்திரம் அந்த விலைக்கு எல்லாமே கவுத்தி வச்சுட்டாச்சு. எல்லாம் தொடச்சி கவுத்தி வச்சுடுவேன். வாங்க மக்கள், ஒரு பாலை குடிக்கிறேன். பாலை குடித்தாத்தே வயிற்றுக்குள்ள உள்ளே போனாத்தே நல்லாயிருக்கும். பைரவ் வா சாமி, தங்கப்பிள்ள வா. அதே பாருங்க. இங்கே பா அம்மா, இந்த பால் இங்கே பா, இந்தரா வாடா வாடா, பால் குடிப்பா. இவர் வந்து வச்சோன்னே குடிக்க மாட்டார். ஒரு தூக்கி கொண்டு வந்து இந்த பாலை காமிக்கணும். உனக்கு தாண்டா பாலை வச்சுருக்கேன்னு பாருங்கவே. இப்போ இந்த வீடியோ பாருங்க. இந்த ஓடக்கூடாதுங்களா? பசிக்கலையா உனக்கு? பசிக்கலையா? வெயில் மேலே வா. ஒரு யோசனையில் இருக்கிறார். யோசிக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வயிற்று நிரப்புவோங்க. நம்ம தெம்பாக இருந்தால் தான் அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்ய முடியும். ஆத்திர சாமி சூடாக இருக்குது. அப்படியே வேலையை முடிச்சுட்டு வந்து டீயை குடிக்கிற சுகமே தனி சுகங்க. அந்த வேலை செஞ்சுக்கிட்டே குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு திருப்தியாக இருக்காது. வேலை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்ற திருப்தியோடு குடிக்கிறது தாங்க உடம்புல ஒட்டும். அவர் இன்னும் மேலே போயிருக்க அனுப்பி கூப்பிட்டு வரணும். அதுக்குள்ளே நம்ம இப்படி பாலை குடிச்சிட்டு போய் கூப்பிட்டு வரலாம். பாய் மக்களே, இதை என்னோடய ரொட்டீன் வேலை பார்த்துக்கோங்க மக்களே.
பாலை ஊற்றி வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. நான் குடிச்சு பாருங்கள். நான் பாலை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வச்சாச்சு. வந்து எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்கள். தூக்கி கொண்டு வந்து பாலை வந்து குடிக்க வைக்கலாமா, தூக்கி கொண்டு வந்து விடலையாமா. இப்போ என்ன செய்ய பாருங்கள், தூக்கி கொண்டு வந்து விட்டோன்னே அவன் எப்படி மடக்கு குடிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் மக்களே, பால் கொண்டு வந்தேன். இந்த வாடா தங்கம், என் பவுனு குட்டி, பால் குடிங்க, பால் குடி. பார்த்தீங்களா மக்களே, தினமும் இவன் நம்மளை ஏதாச்சும் இது பண்ணுவேன்னு பார்த்தா இவன் நம்மளை கெஞ்சி கூத்தாடி இந்த பாலை குடிக்க வைக்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தீங்களா என் பொழப்பா? பாலை குடி, மிச்சம் வைக்கக்கூடாது. அம்மா சாப்பாடு இனிமேல் தான் உனக்கு ஊட்டணும். இங்கே பா, பாலை குடிச்சிக்கோ. குடி சார், குடி, குடிச்சிக்கோ. குடி தங்கப்படா. அதுக்கு ஒரு முனப்பு வேறு வந்துடும். முனப்பு விட்டுட்டு குடிச்சிட்டாலேன்னு சொல்லி எங்கே போய் படுத்துக்கிறேன் பார்த்தீங்களா? கொழுப்படுத்துவேன். இப்படி தாங்க இவனோட டெய்லி மாரடிச்சிட்டு கிடக்கிறேன். மிச்சம் வைக்காமல் குடிச்சிடணும். சரியா சாமியா? குடி 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 சொல்லணும். இல்லைன்னா அவர் குடிக்க மாட்டார், அப்படியே கிளம்பி போயிடுவார். அப்பப்போ அவர் வந்து பேசிகிட்டே இருக்கு. பெரிய தோரை எங்கள் வீட்டுக்கு பெரிய தோரை வருது. சரிங்க, பாய் மக்களே.